ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி மசாலா சிக்கன் ஓவன் இல்லாமல் வீட்டிலேயே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் அரை கப் தயிர், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர், 3/4 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கழுவி கீறி வச்ச சிக்கனை சேர்த்து மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டு சிக்கனை ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஒரு கடாயில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் மசாலா கலந்து வச்ச சிக்கனை சேர்த்து 5 நிமிஷம் பொரிய விட்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு 5 நிமிஷம் பொரிய விடணும். இப்படி பொரிக்கும் போது ஃப்ளேம் ஹையில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். போட்ட உடனே நாம் சிக்கனை கிளறினா மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். அதனால் 5 நிமிஷம் கழித்து திருப்பி விடணும். இப்போ மறுபடியும் திருப்பி விட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு ஒரு பக்கத்தை வேக விடணும். முதல்லையே மூடி போட்டு வேக விட்டால் சிக்கனில் தண்ணி விட்டு குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் முதல்ல 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போடாமல் பொரிச்சிட்டு அப்புறமா மூடி போட்டு ஒவ்வொரு பக்கமும் 5 நிமிஷம் சிக்கன் சாஃப்ட் ஆகிற வரை வேக விடணும். தந்தூரி சிக்கனில் இருக்கிற மாதிரி சிவந்து வந்த உடனே மறுபக்கம் திருப்பி விடணும். மூடி போட்டு வேக விடும்போது இடையிடையே எடுத்து மசாலா அடிப்பிடிக்காத மாதிரி லேசாக திருப்பி விட்டுக்கணும். சுவையான தந்தூரி மசாலா சிக்கன் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.